இன்றைய தினமலர் செய்தியில் சட்டசபை தோல்விக்கான உண்மையான காரணங்களை கண்டறியுங்கள். 36 பேர் கொண்ட குழுவை திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். நம் நாட்டில் முதலாக வெளிநாட்டுக்கு கடத்தப்பட இருந்த 182 கோடி ரூபாய் மதிப்புள்ள 228 கிலோ அதிபயங்கர கேப்டகன் போதைப் பொருள் டில்லி மற்றும் குஜராத்தில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டன. இதற்கு காரணமான சிரியாவை சேர்ந்த கடத்தல் ஏஜென்ட் பெயரை குறிப்பிடவில்லை. என்சிபி அதிகாரிகள் கைது செய்தனர். தமிழக பட்ஜெட்டுக்கு பின் மகளிர் உரிமை தொகை 2500 உயரும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கல்வி நிறுவனங்கள் அருகே போதைப்பொருள் மது விற்கப்படுவதை தடுக்க தமிழக அரசு உத்தரவு. பொருளாதார நெருக்கடிக்கு சிக்கன நடவடிக்கை. அந்நிய செலவாணி அழுத்தத்தை தடுக்க முயற்சி. பிரதமர் மோடி அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை நேரில் சந்தித்து வாழ்த்த கேரளாவை சேர்ந்த தம்பதி 650 கிலோமீட்டர் தூரம் நடைபயணத்தை துவங்கி இப்போது திருப்பூர் மாவட்ட எல்லையை கடந்துள்ளனர். குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் 1 கிலோ 400 கிராம் நகைகள் கொள்ளை. தமிழகத்தில் இலாகாக்கள் ஒதுக்கீடு. முதல்வருக்கு 7 துறைகள். நிதித்துறை ஓய்வூதியம் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. வணக்கம்.